எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் நிறைய பேரை வந்து நான் பர்சனலாக இன்வைட் பண்ணேன், வந்திருக்கீங்க. அதுவே எனக்கு அரங்கம் நிறையா இருக்குது, அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் நான் அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறதா எடுத்துக்கோங்க. மிக்க நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் சார்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஏற்புரையை விட முதல்ல நான் இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். நன்றி தனியாக இருக்குமா என்னன்னு தெரியல, அதனால் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிடுறேன். ரவீந்திரன் சார் வந்து அவரோட ஸ்பீச்லேயே சொன்னார், எனக்கு வந்து நான் எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கும்போது அவர் எனக்கு துறை தலைவராக இருந்தார். பொதுவாகவே எனக்கு டீச்சர்னா, எனக்கும் சின்ன வயசுலேருந்தே டீச்சர்ஸ் வந்து எனக்கு செட் ஆகாது. திரும்பி பார்த்தா நினைவில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு துன்பத்தை கொடுத்து ரொம்ப டார்ச்சரான டீச்சர்ஸ் தான் எனக்கு நினைவுக்கு வர்றாங்க. அது காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி. அது ஏன் அப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் திரும்பி பார்த்தா நம்மளோட அகாடமிக் இதை திரும்பி பார்த்தா எனக்கு ஆசிரியர், கல்வி ரீதியான ஒரு ஆசிரியர் நான் நினச்சி பார்க்குறது வந்து ரவீந்திரன் சார், அருள் செல்வன் சார், நடராஜன் சார், 3 பேர் தான். அதுக்கு காரணம் அவரோட உரையிலே சொன்ன மாதிரி அந்த திருநெல்வேலியில் அந்த தாமிரபரணி படுகொலை நடக்கும்போது உண்டான சிக்கல், அந்த சிக்கல் அப்போ யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வரும். என்னடா இது சஸ்பென்ஷன். ஏன்னா நானே வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து காலேஜில் சேர்ந்துருந்த ஒரு சூழல். அது எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் அந்த டைமில் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ஒரு வேளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்கே போகிறதுங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த டைமில் இந்த பேக்ரவுண்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் அந்த இடைநீக்கம் இல்லாமல் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 3 ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இந்த இடைநீக்கத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் என்னோட கூட படித்த மாணவர்கள் வந்து சும்மா கிண்டலாக சொன்னாங்க, இல்லை ஜெயராணிக்கு வந்து இடைநீக்கம் பண்ணால் நாங்கள் வந்து தீக்குளிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த டைமில். ஸோ அது அப்படி நடந்தது. அந்த டைமில் காப்பா அரவாணன் சார் அரவாணன் தான் வந்து துறை தலைவராக இருந்தார். அவரோட துணைவேந்தராக இருந்தார். அவரோட என்ன சொல்கிறது, நான் இப்போ அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர். இது பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர். யூனிவர்சிட்டியோட நிகழ்ச்சிகள்லாம் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃபராக வந்து ஃபோட்டோஸ் எடுப்பேன். அப்போது அரவாணன் சாருக்கும் எனக்கும் வந்து ஆப்வியஸாக நம்ம நிகழ்ச்சிகள்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்றதுனால அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது அப்போது. ஸோ அப்போ அவர் யார் இந்த ஸ்டூடெண்ட்டு, அவரை கூப்பிட்டு விடுங்க, தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி வர சொன்னப்போ, நீ தானாமா அந்த கட்டுரையை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நாள்லையே அதுக்கப்புறம் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போகலை. ஆனால் நான் இங்கே சென்னையில் வேலை தேடி வந்தப்போ அந்த இப்போது சன் டிவியில் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அந்த டைமில் வச்சுருந்தாங்க எம்எஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு. அப்போ நாங்கள் நிறைய பேர் மாணவர்கள் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அப்போது மாலன் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூ நடத்தினவர். போனப்போ எதிரில் உட்கார்ந்த உடனே இந்த தாமிரபரணி இதழை எடுத்து இப்படி முன்னாடி வச்சுட்டு இந்த கட்டுரை எழுதின ஜெயராணியா நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வேலை கிடைக்காது, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். நான் அப்போ சொன்னேன், ரொம்ப எனக்கு ஆனால் எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்கேருந்து என்னை கேம்பஸ் இன்டர்வியூக்கு அனுப்பும்போதே இவங்க எல்லாரும் சொல்லியிருந்தது, நீ அவனுக்கு கண்டிப்பாக அங்கே வேலை கிடைக்காது, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ போனப்போ நானும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரியும் சார் எனக்கு இங்கே வேலை கிடைக்காதுன்னு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க, நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த கட்டுரையோட தாக்கம் வந்து நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் இருந்தது. ஆனால் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவாக ஆகலை. அதுக்காக அவர் சொன்னார் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொடர்பியல் துறை அப்போது அந்த காலகட்டம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பொற்காலம்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட தனிப்பட்ட கெரியர்லையும் சரி, அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மாணவர்கள் அவங்க பல்வேறு துறைகளுக்கு இப்போ போயிட்டாங்க. ஆனால் இவங்க சொன்னால 24 hours நாங்கள் ஸ்டூடெண்ட்டை அங்கே இருப்போம். அந்த மாதிரி இப்போ எங்கே தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. நாங்கள் வந்து காலையில் இதையும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக சார் நிறைய இடங்களில் பேச கூப்பிடும் போதெல்லாம் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். காலையில் அதிகாலையிலே எழுந்து வந்து நாங்கள் எங்கள் வேலை ஆரம்பிச்சிடும்.
நான் இங்கே வந்து ரிப்போர்ட்டராக ஆனதுக்கப்புறம் அந்த ஏர்லி மார்னிங் 5 o'clock என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த பழக்கம் வந்து எனக்கு நான் படிக்கிற காலத்திலேயே வளர்த்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. 5 மணிக்கு நாங்கள் திருநெல்வேலி ஜங்ஷனில் கூடி, குறிப்பாக வந்து பெண்கள் தான் மாணவிகள் வந்து நாங்கள் வந்து இருட்டே போயிருக்காது. அந்த டைமில் வந்து அங்கே கூடி ஏதாவது ஒரு பேருந்தில் ஏறி, அது எங்கே நம்பர் எந்த ஊர் எதுவுமே தெரியாது, பட் அந்த டெஸ்டினேஷன் போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட அப்படியே உரையாடி பழகி அவங்க கூடயே சாப்பிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்க லேப்லேயே வந்து எல்லாம் பிரிண்ட் போட்டு வேகமாக எடுத்துகிட்டு வருவோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் காட்டுறதுக்காக. ஸோ அப்போ ஆர்ஆர் ஸ்ரீனிவாசன் தான் ஃபோட்டோகிராஃபி கெஸ்ட் லெக்சரராக இருந்தார். ஸோ அவர் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நல்லா இருக்க ஃபோட்டோஸ், ஃப்ரேமிங், லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்க ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அது ஏதோ பெரிய அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து தான் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்தேன். அப்படி ஒரு அட்மாஸ்பியரை, அந்த ஒரு 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 ஸ்டடி கல்ச்சரை வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு பேராசிரியர் வந்து ரவீந்திரன் மற்றும் மற்ற பேராசிரியர்கள். ஸோ அவருக்கு எப்போவுமே நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அவரை நான் என்னோட எந்த புக் ரிலீஸ்க்குமே நான் இன்வைட் பண்ணதில்லை. ஸோ இந்த புக்குக்கு நான் கூப்பிடணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ சார், நீங்கள் வந்ததுக்கு. தண்ணி எனக்கு. அப்புறம் 2வது கவிதா. கவிதா முரளிதரன் வந்து அவங்க எனக்கு ஒரு வருஷம் சீனியர். அதாவது எல்லா இடத்துலையுமே அவங்க பதிவு பண்ணுவாங்க. ஒரு 23 வருஷம் எனக்கு. நான் 2000 வந்துட்டேன், அவங்க 98 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து அந்த 2001 இருந்து எங்கள் 2 பேருக்குமே ஒரு ப்ரொஃபஷ்னல் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க என்னோட ஒர்க்ஸை நிறைய வந்து அப்போ இருந்தே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் விகடனில் வந்து முஸ்லிம் பெண்கள் வந்து ஜமாத் உரிமை கேட்குற ஒரு தொடர்பாக ஒரு போராட்டம்லாம் பண்ணாங்க. அது தொடர்பாக ஒரு கட்டுரை வந்து விகடனில், ஆனந்த விகடனில் எழுதியிருந்தோம் அப்போ 2001. அதை வந்து கவிதா தான் மொழிபெயர்த்தாங்க. அப்போ எனக்கு பெருசாக அவங்க நண்பர்களாலாம் நாங்கள் ஆகலை, பட் வேற ஒருத்தர் மூலமாக அந்த கட்டுரையை வந்து அவங்க மொழிபெயர்த்தாங்க. அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், அந்த ஒரு சர்வதேச அமைப்போட விருது ஒன்று கிடச்சிது. ஸோ அங்கேருந்து அவங்களோட அந்த என்னோட ஒர்க்குக்கும் அவங்களுக்குமான அந்த கனெக்ஷன் வந்து 2001 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவங்க இப்போ வந்து என்னோட முக்கியமான ஒர்க் எல்லாத்துலேயுமே அவங்களோட பங்களிப்பு இருக்குது. NWMIன்னு ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் மூமெண்ட் இருக்குது. அந்த மூமெண்ட்டோட ஒரு கான்ஃபரன்ஸில் நான் இந்த தலித்ஸ் இன் இந்தியன் மீடியா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பேப்பர் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிற ஒரு கட்டுரையாக வந்து ஆச்சு. அதை வந்து கவிதா தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட என்ன சொல்கிறது, நான் வந்து நான் எழுதினாலே ஒரு 3000-4000 வார்த்தை தான் எழுதுவேன். அது எனக்கு ரொம்ப குறைவாக எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு 2000 வார்த்தை, அதுதான் என்னோட கணக்கு. இப்போன்னு இல்லை, அப்போ இருந்தே எனக்கு ஒரு லாங் ஃபார்ம்ஸ் தான் எனக்கு எப்போவுமே செட் ஆகும். நான் நியூஸ் பேப்பர் இல்லாமல் மேகசின்ஸ்க்கு ஆப்ட் பண்ணதுக்கான காரணமே வந்து இந்த எங்கே என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தாண்டி அனலிட்டிக்கலாக போகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதழியல் பக்கம் வந்தேன், செய்தித்தாள்கள் இல்லாமல். ஸோ இந்த லாங் ஃபார்ம்ஸ் வந்து கவிதா வந்து அற்புதமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதாவது நான் நைட்டு ஒரு 3500 வார்த்தை வந்துடுச்சு மேடம், இப்போ அனுப்பிட்டானா எனக்கு காலையில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப என்ன சொல்ற ஒரு மேஜிக்காக இருக்கும். ஏன்னா நான் தமிழில் என்ன ஃபீலிங்கோடு எழுதியிருக்கேனோ அதை இங்கிலீஷில் வாசிக்கும் போதும் அந்த உணர்வு, இப்போ நாம் எழுதும்போது சில இடங்களில் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுவோம், டிஸ்டர்ப் ஆகும். நான் இங்கிலீஷில் படிக்கும் போதும் அந்த இடங்களில் வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கனெக்ஷன் வந்து என்னோட ரைட்டிங்க்கும் அவங்களோட டிரான்ஸ்லேஷனுக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட இப்போ அவங்க இல்லை, நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். இது அவங்க பார்த்தாங்கன்னா தேங்க்யூ கவிதா ஃபார் பீயிங் தேர் அப்படிங்கிறது தான்.
அப்புறம் தோழர் செல்வா, அவரே சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறது, ஃபீல்டு பட்டீஸ் அப்படி தான் சொல்லணும். நான் எங்கெல்லாம் எழுத போகிறேன்னா அங்கெல்லாம் அவர் சண்டை போட்டுட்டு இருப்பார். நிறைய போராட்டங்கள்லாம் நான் அவரை பார்த்துருக்கேன். எஸ்எஃப்ஐயில் அவர் எந்த பக்கம் போனாலும் அவர் யாரா இந்த இளைஞர் இப்படி, அவரை நான் சிரிச்சே பார்த்ததில்லை நிஜமாவே. நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட எந்த முகமே எனக்கு தெரியும். எப்பவுமே ஒரு இதுதான் அவரோட போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, எப்படி நிற்கிறார் இல்லையா, அதுதான். பல போராட்டங்கள், பல அவர் சொன்ன அந்த ஆர்டிக்கிளாக இருக்கட்டும், அது இல்லாமல் எவிக்ஷன் பிரச்சனைகள்லாம் நிறைய வந்து தோழர் போராட்டம் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே வந்து நான் நிறைய இடங்கள்ல நான் கூட இல்லைனாலும் அந்த பிரச்சனைகளே பின்னால் இருந்து நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ கள போராளி, கள பத்திரிகையாளருங்கிற தொடர்பை தாண்டி பாரதிலாம் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களோட நட்பு வந்து ரொம்ப ஆழமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தோழர் ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சுகுணா தோழர், எனக்கு அவரை பர்சனலாக பழக்கம் இல்லை, ஆனால் ஊடகத்துறையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்கு சிந்தனையோட தமிழ் ஊடகத்துறையில் இயங்குறவங்களோட பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு 5 பேர் தேர்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நிஜமாவே மைய நீரோட்ட ஊடகங்களில் அதில் வந்து கண்டிப்பாக தோழர் அந்த 5 பேரில் ஒருவராக வந்து வருவார். அவரை வந்து நாங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யலாம். அவர் வந்து என்னோட ரொம்ப ஜூனியர்ன்றதை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஃபீல்டை விட்டு வெளியில் வர காலகட்டத்தில் தான் அவர், ஏன்னா மஞ்சள், ஜாதியா டூலின் குரல் இல்லை அப்போல்லாம் ஃபீல்டில் இருந்தேன்னா அந்த டைமில் தான் வந்து அவர் ரொம்ப பண்ணியிருக்காரு. அந்த ஜெயலலிதா கட்டுரை சொன்னார். அதுக்கப்புறம் தடமில் வந்து இன்னொரு கட்டுரை என்ன சொல்றது, இந்துத்துவம் கட்டுரை வந்து என்னை வந்து ஆக்சுவலி விகடன்லாம் என்ன தடை பண்ணி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. திடீர்னு என்னடா நான் 2005 நான் விகடனை விட்டு வெளியில் வந்துட்டேன். என்னை வந்து ஆக்சுவலி ப்ரோஹிபிட்டட் ஜேர்னலிஸ்ட் நான். அந்த விகடன், குமுதம் இந்த பத்திரிகைகளெல்லாம் திடீர்னு வந்து என்கிட்ட நீங்கள் இந்த ஒரு கட்டுரை கொடுங்க, கதை கொடுங்க அப்படின்லாம் கேட்குற ஒரு சூழல் 2010க்கு அப்புறம் வந்துச்சு. என்னடா எனக்கே சந்தேகமாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்ச ஒரு புது செட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி நம்மளெல்லாம் தேடி பிடிச்சி கட்டுரைகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் தொடர்ந்து ஒரு 4-5 கட்டுரைகள் விகடனில் வந்தது. அந்த மழை வெள்ளம், சென்னையில் வெள்ளம் வந்தப்போ உங்கள் மனிதம் ஜாதியற்றதா அந்த கட்டுரை, அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 4-5 கட்டுரை எழுதினேன். அதில் ஒன்று தான் வந்து இந்த இந்துத்துவம் சார்ந்த கட்டுரை. அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கட்டுரை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை. அதை எப்படி விகடனில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. சரி நம்ம எழுதி கொடுத்துருவோம், இவங்க பண்ணுவாங்க இல்லை வெட்டுவாங்க இல்லை நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சி அந்த கட்டுரையை கொடுத்தேன். இதில் இன்னும் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் ஒன்று அதில் இருக்குது. ஆக்சுவலி விகடனில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது மீனா மயிலுங்கிற பேரில் நான் தலித் முரசில் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ அது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ நான் மீனா மயில்ன்ற பேரில் எழுதுறது நானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் விகடனில். ஏன்னா நான் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது தலித் முரசுலையும் ரொம்ப தீவிரமாக எழுதிக்கிட்டு இருந்தேன். விகடன்லையும் நிறைய எழுதியிருக்கேன். அதை இனிதான் ஆக்சுவலி க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் படி விகடன் தான் என்னோட முதல் தொகுப்பாக வந்திருக்கணும். இப்போ தான் வந்து நான் அதை தொகுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து இவங்க இந்த கட்டுரைகள், அந்த இந்துத்துவம் சார்ந்த கட்டுரைகள் வந்து நம்மளை இதை பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தப்போ அதுக்கான காரணம் அதில் இருந்தது. ஏன்னா அது வந்து அந்த கட்டுரையில் இப்போ இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இந்துத்துவவாதிகள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க, தொடர்ச்சியாக வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் வந்து இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போ அங்கங்கே சிவசேனா இந்த இந்து முன்னணியான ஆட்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ அதில் வந்து அந்த கட்டுரை என்ன ஆதாரபூர்வமாக இந்த எஃப்ஐஆர் காப்பீஸ் எல்லாம் வச்சு நான் என்ன எடுத்து எழுதியிருந்தேன்னா, இந்த ஒரு 6-7 பேர் தொடர்பான கொலை அது. அந்த கொலைகளுக்கான பின்னணி காரணம் வந்து ஒன்று நில அபகரிப்பாக இருக்கும். பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸாக இருப்பாங்க, இன்னும் அவங்க கட்சிக்காரங்களாகவே இருப்பாங்க, அவங்க அமைப்பை சேர்ந்தவங்களாகவே இருப்பாங்க. இன்னொன்று பாலியல் தொடர்புகள், தவறான பாலியல் தொடர்புகள். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட 2 நாளுக்கு முன்னாடி ஒரு
இந்துத்துவவாதி வந்து கொலை செய்யப்பட்டார். அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் பிரமுகரோட மனைவியை வந்து அவர் அபகரிச்சாரு அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது. இப்போ இதே வந்து காலகட்டம் இந்த காங்கிரஸ் பிரமுகர் இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அது வந்து முஸ்லீம்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி அந்த பீரியடில் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்லாம் நிறைய பேரணிகள்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ அது சார்ந்து நான் ரொம்ப விரிவாக வந்து அதை எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு ஷுவராக தெரியும் இதை அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த மீனா மயில்ங்கிற பேரில் நான் வந்து விகடனில் அப்படி சொல்லி நான் மீனா மயில்ன்ற பேர் நான் இல்லைன்னு சொன்ன நேரத்தில் நான் இப்போ வந்து இந்த கட்டுரை வெளிவந்த நேரம் நான் வந்து தினமலரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால் அப்போ வந்து என் பேரில் எழுத முடியாது, ஜெயராணிங்கிற பேரில் எழுத முடியாது. ஸோ மீனா மயில்ங்கிற பேர்லேயே அந்த கட்டுரையை வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ கட்டுரை பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் விகடன்லேருந்து நிறைய பேர் எனக்கு பதட்டமாக ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி என்ன வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, சிவசேனா வந்திருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து ஏன் மீனாமணிங்கிற பேரில் கொடுத்தீங்கன்னு எம்டி வந்து கேட்குறாரு. அவங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்க பேர்லேயே கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் அங்கே பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து நான் விகடன்லேருந்து தடை செய்யப்பட்டேன். ஏன்னா நிறைய அதுக்கப்புறம் என்கிட்ட கட்டுரைகளே கேட்கல. உள்ளே இருந்த நிரூபர்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து கட்டுரையே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எடிட்டோரியல் போர்டில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபைன், நல்லது தான். பட் ஸ்டில் இப்பயும் கேட்குறாங்க அப்பப்போ. இப்போ அந்த அம்பேத்கர் இதுக்கெல்லாம் ஆனால் நான் அந்த மாதிரி என்னை நிராகரித்தாலும் சரி, என்ன சொல்கிறது, எப்பயும் நம்மளை காயப்படுத்தியிருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு வந்து ஒரு நான் நம்புகிற நினைக்கிற விஷயங்களே எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக வந்து நான் அதை எழுதியிருக்கேன். அப்புறம் நான் அந்த டைமில் தோழரை நிறைய ரீச் பண்ணி அந்த எழுவர் விடுதலை தொடர்பாக கட்டுரை, அப்புறம் முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் தொடர்பாக எல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் அது எழுதியிருந்தது எல்லாமே லாங் ஃபார்ம்ஸ். அதை இவங்களுக்காக எடிட் பண்ணி அந்த அட்லீஸ்ட் ஒரு தமிழ் மெயின் ஸ்ட்ரீமில் அதை பற்றின ஒரு பதிவு வரணுங்கிறதுக்காக அந்த கட்டுரைகள்லாம் வந்து தோழர் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து அது பப்ளிஷ் ஆச்சு. ஸோ தோழருக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப லென்த்தியான நன்றியாக போயிடுச்சு. அடுத்து ஜெயவேணி வந்து இப்போ தான் வந்து புக் ஃபேரில் நாங்கள் வந்து அறிமுகமானோம். எனக்கு அவங்கள பார்த்து அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருந்தாங்க. அது அவங்கள பார்த்தோன்னே ஒருத்தர் வந்து அப்படியே ரொம்ப தன்னை மறந்து அப்ரோச் பண்ணி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ரொம்ப அது வாசிச்சிருக்கேன் இதை வாசிச்சிருக்கேன் தோட அப்படி தோட எப்படி இந்த பிரச்சனை தோட அந்த மாதிரி அப்படியே என்னை வந்து நான் கேட்க முடியுதா இல்லையான்னு கூட அவங்க யோசிக்கல. நிறைய விஷயத்த வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புத்தகத்தை வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வாசித்து இந்த புக்கில் இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ்லாம் சில இடங்களில் கேட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு வாசகர் ஒருத்தரை வந்து வாசிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ எனக்கு வந்து ஜெயவேணி சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் பயந்தாங்க, பட் நல்லா தான் பேசினாங்கல்ல. நான் தான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் சென்னையில் நான் பேசின முதல் கூட்டத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்துட்டேன். எனக்கு பயங்கரமாக ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், இப்போயுமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னோட முதல் இதை நான் எங்கேயுமே சொல்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. என்னோட முதல் கூட்டம் எல்எல்ஏ பில்டிங்கில் நடந்தது. அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்போ தான் நான் வந்திருக்கேன். அது தலித் முரசு இதில் பற்றி ஒரு கருத்து சொல்லணும். அது நான் எழுந்த கட்டுரையெல்லாம் கூட அதில் இருந்தது. அந்த ஆண்டோட இதில் எடுத்து இப்படி வாசிக்கும் போது நான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் டம்மான்னு இருந்துட்டேன். அதெல்லாம் இவங்களை சொல்லி இப்போ நான் மோட்டிவேட் பண்ணேன். நீங்கள் வந்து நான் இருந்த நிலைமைக்கு நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல, ஸோ அதனால் வந்து உற்சாகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நூல் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இந்த கட்டுரைகள் எழுத எனக்கு மெயின் ஸ்ட்ரீமில் கிடச்ச வாய்ப்புங்கிறது ரொம்ப லக்ஸரியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வேறு எந்த தமிழ் பத்திரிகையிலையும் எனக்கு கிடைக்கல. இது நானே க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு வாய்ப்பு தான். இந்த மாதிரி இல்லை இந்தியா டுடே. சார் சொன்னார்ல, நீங்கள் இந்தியா டுடே இப்போ இல்லை, அதனால் உங்களுக்கு நிறைய யங்கர் ஜென்ரேஷன் இருக்கீங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு இந்தியா டுடே இதழ் எப்படி இருக்கும்னா அந்த டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாகவே இந்தியா டுடே இங்கிலீஷ்லேருந்து கட்டுரைகளை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் தமிழ் இந்தியா டுடே இல்லை எனி ரீஜனல் லாங்குவேஜ் இந்தியா டுடே வந்து வரும். அந்த டிரான்ஸ்லேஷனை படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொடுமையான டிரான்ஸ்லேஷன். பக்கத்துக்கு பக்கம் வந்து இங்கிலீஷ் அப்படியே மொழிபெயர்த்து போடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளோட பிரச்சனைகள் எதுவுமே பதிவு செய்யப்படாமல் எங்கேயோ
அஃப்கோர்ஸ் நமக்கு இந்தியாவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியணும் தான், பட் தெரிகிற மாதிரி ஒரு மொழியிலையாவது அவங்க அதை போடணும் அப்படின்னு. நான் வந்து பார்த்துட்டு என்னடா அது இங்கே நடக்கிற பிரச்சனை இவ்வளோ நடக்குது, அதை பற்றி யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் போர்டில் போய் உட்காந்து இந்த பாருங்கள் குழந்தை தொழிலாளர் பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நீங்கள் ஏன் இந்த கட்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்ல, டிஎம்கே பார்ட்டியில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இல்லை ஏடிஎம்கேல இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்ததில்ல, ஏன் நீங்கள் அதை பற்றி சொல்லாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை இந்த நடிகரை பற்றி நான் அஜித் வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இந்தியா டுடேயில். அவரை மீட் பண்ணி அவர் கூட லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அது நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன். சரி, இப்போ இதில் ஏன் இவ்வளோ டேட்டா வந்து ஏன் சேர்க்க வேண்டி இருக்குன்னா, நான் வந்து ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போதே இந்த கட்டுரைக்கான எல்லா தரவுகளோடையும் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படிலாம் இல்லை, இதெல்லாம் எங்கே நடக்குது, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நல்லன்னு சொல்லி எடிட்டோரியல் போர்டில் ஜஸ்ட் லைக் தட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு கட்டுரையை எழுதி முடிச்சா என்ன ஒரு டாக்குமெண்ட்ஸு இல்லை இன்ஃபர்மேஷன் வந்து கையில் இருக்குமோ அதை நான் வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே திரட்டி அத்தனை பேப்பர்ஸோடையும், இப்போது சிவகாசி பட்டாசு ஆலைன்னு எடுத்துக்கிட்டால் அது சம்மந்தமாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு தான் நான் வந்து அந்த பேப்பரை வந்து நான் அந்த ஐடியாவே வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி வேண்டாம் அப்படின்னா ஃபைட் பண்ணி வாங்கி தான் நான் வந்து 1.5 வருஷம் தான் இந்த புக்கு ரெடியான காலகட்டங்கிறது. 1.5 வருஷம் தான். அது வீக்லி மேக்சின் அஃப்கோர்ஸ். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நான் எழுதுனதில் ஒரு 25% தான் ஒவ்வொரு கட்டுரையிலுமே வெளியாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா நான் தான் சொன்னேனே, நான் எல்லாமே லாங் ஃபார்ம் பெருசாக தான் நான் எழுதுவேனே. ஆனால் அங்கே இருக்க சப் எடிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் முற்போக்காக இருந்த சப் எடிட்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பொண்ணு இவ்வளோ தரவுகளோடு எழுதியிருக்கு, ஸோ நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிறைய இதில் ஆக்சுவலி ஒவ்வொரு கட்டுரையுமே வந்து வெறும் 25% தான். ஏன்னா இந்தியா டுடேல என்னென்னா நீங்கள் அவங்க சாஃப்ட்வேரில் அப்படியே தான் டைப் பண்ண முடியும், என்னோடய ஒரிஜினல்ஸை எடுக்கவே முடியாது என்னால். ஸோ மேக்ஸிமம் என்னோடய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரா மாதிரி, ஏன்னா ஒரு நாள் தான் இந்த ஒரு கட்டுரையும் நான் எழுதுறதுக்கான டைமே 1 நாள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த காலத்துக்குள்ளே நான் வந்து இதை கொடுத்து அவங்க அதை எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற ஒரு சூழல் தான் இருந்தது. ஸ்டில் நான் வந்து அவள் விகடனில் நிறைய ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழில் ரொம்ப, அதாவது தலித் முரசை விட்டுட்டு சொல்கிறேன், ரொம்ப நிறைய எழுத முடிஞ்ச ஒரு பத்திரிகை வந்து இந்தியா டுடே தான். நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 90% எங்கெல்லாம் நான் வேலை பார்த்தேனோ அது வந்து டிஜிட்டல், அது பிரிண்ட்டாக இருக்கலாம், டெலிவிஷனாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சன் நியூஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், புது யுகம்னு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் டிஜிட்டலுக்கு எழுதுனேன். பட் எங்கே எழுதினாலுமே ஒரு 90% வந்து நான் என்ன எழுத நினச்சேனோ அதை வந்து நான் எழுதியிருக்கேன் இந்த தமிழ் சூழலில் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப நிறைவாக இருக்கிற வந்து விஷயம். நான் எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அது ஏன் நான் இதை அங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, சமூகம் மோசமாக தான் இருக்குது, சூழல் மோசமாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து இதை என்னால் பண்ண முடியாதுன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒரு 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 நான் வந்து என்னை எப்போவுமே இப்போ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இந்த நிறுவனங்களுக்குள்ளே வேலை செஞ்சாலும் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக தான் வந்து எப்போவுமே என்னோட 2000 ஆரம்பித்த அந்த கெரியரில் இருந்து நான் வந்து எப்போவுமே ஒரு சுதந்திர பத்திரிகையாளராக தான் நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்பளம் வாங்கினாலுமே கூட நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து பதிவு பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்து நிறைய போராடியிருக்கேன். நிறைய நிறுவனங்களில் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம், இப்போ இந்தியா டுடேலேயே நான் வந்து வேலையை நான் தான் விட்டுட்டு போனேன். ஏன்னா அங்கே வந்து அந்த இன்க்ரிமெண்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்து அதனால நான் அந்த வேலையை வந்து இப்படி எல்லா இடங்கள்லையுமே வந்து நிறைய இடங்களில் வந்து ஏன் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மீடியாவில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஐடியாஸ் இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இல்லாமல் போகிற நேரத்தில் நான் வந்து வெளியில் வந்திருப்பேன். இன்னொன்று அந்த க்ரோத் இருக்கணும்ல,
அப்போ நம்ம மாங்கு நம்ம வேலை செஞ்சுருப்போம். ஆனால் அந்த டைம் நமக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு வரும்போது நம்ம மேலே ஒரு ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணியிருக்கல, நீ வேலை செஞ்சால் ஆக்சுவலி இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஆனால் தமிழ் ஊடக சூழலில் வந்து நிறைய வேலை செஞ்சால் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது விட்டுட்டு போயிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து என்னோடய ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் சின்னதாக அப்படியே நிறைய சேர்ந்துருக்கும். எல்லாமே குறுகிய காலங்கள் தான் நான் இருந்த ஒரு நிலைமை வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல நினச்ச புக் பற்றி நிறையா எல்லாருமே பேசிடுவாங்க. நான் வந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் பண்ணின ஒரு விஷயத்த தான் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த 23 இயர்ஸ் கெரியரில் வந்து ட்ராவல் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இங்கே நிறைய ப்ராமிசிங் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. கிருத்திகா இருக்காங்க, மாபூபி இருக்காங்க, இன்னும் முத்து கூட ஜேர்னலிஸ்ட் ஆயிருந்துருக்கலாம், பட் ஆகலை அவர். இந்த இருக்கலாம் என்ன எங்கள் ஜென்ரேஷன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இந்த நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேரும் மீடியா பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வந்து டெலிஃபோன் ஜேர்னலிசம் ஆச்சு, அப்புறம் வந்து ஸ்டூடியோ ஜேர்னலிசம் ஆச்சு, டெஸ்க் ஜேர்னலிசம் ஆச்சு. இப்போ டெக்னாலஜி வளர வளர நாம் வந்து ட்ராவல் பண்ணுறதும் ஃபீல்டுக்கு போகிறதும் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஃபீல்டுக்கு போகிறதுனால என்ன விஷயங்கள் நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன். நான் ஒரு உதாரணம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தமீம் அன்சாரின் பற்றி ஒரு கட்டுரை வந்து இந்த நூலில் இருக்குது. அவர் வந்து 2012 பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. இது வந்து உடனே பாகிஸ்தானுக்கு உளவு ஆளி அப்படின்னா அந்த நியூஸ் எவ்வளோ ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்குலாம் தெரியும். எல்லாரும் கம்ப்ளீட்டாக எல்லா மீடியாவும் அங்கே போயிட்டாங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்குது அந்த விஷயம். அப்போ வந்து நான் அந்த இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அதிராமப்பட்டினம், இன்றைக்கி அவர் வந்திருக்கணும் ஆக்சுவலி, தமீம் சார். நான் ஆக்சுவலி பர்சனலாக இன்வைட் பண்ணியிருந்தேன், அவரால் வர முடியல. அதிராமப்பட்டினத்தில் அவரோட வீடு இருந்தது. இங்கேருந்து இந்தியா டுடேக்காக கவரேஜ்க்காக நாங்கள் போயிருக்கேன். ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து கேமராலாம் செட் பண்ணி அவங்க வீட்டு வாசலில் அவரை வந்து முந்தின நாளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டு வாசலில் வந்து அப்படி எல்லா கேமராவும் செட் பண்ணி அவங்களோட கை, கண் இல்லை புடவை ஏதாவது ஒன்று தெரிஞ்சிடாதா அப்படின்ற மாதிரி குறிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பெண்களை வந்து பதிவு பண்ணிடணும், இவங்க தான் வந்து அந்த உளவாளியோட குடும்பம்னு காமிச்சிடணும்னு சொல்லி நான் போகும்போதே ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டே போனேன். அவ்வளோ மீடியாவும் அங்கே அவ்வளோ அதிகாலையில் வந்து அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. எனக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல. இப்போது இவங்களில் ஒருத்தராக தான் இவங்க என்னை பார்ப்பாங்க, நான் எப்படி உள்ளே போய் நியூஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரில. அப்புறம் நான் எஸ்சிஆர் தோழருக்கு கால் பண்ணேன். அப்படியே ஒரு கான்டாக்டை பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. நான் தான் ஒரே ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் அந்த நியூஸை கவர் பண்ண போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து தகவல் சொல்லி லைட்டாக ஒரு இவ்வளோ தான் அந்த கதவை அவங்க திறக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க என்னையும் தள்ளிட்டு இந்த மீடியாலாம் வந்து அவங்க அந்த கதவை திறக்கிற அந்த நபர்களை வந்து குடும்ப உறுப்பினர்களை வந்து கேப்சர் பண்ணது, விஷுவலாக வீடியோ எடுத்துடணும்னு வந்து இது பண்ணாங்க. அப்புறம் நானே அதிர்ச்சி உள்ளே போயாச்சு. அவங்க உள்ளே போனால் நீங்கள் அந்த பெண்களை பார்க்கணும், அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை. ஏன்னா இது வந்து இந்தியாவோட பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த உளவு ஸ்டோரிஸு, பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்குறாங்க அப்படிங்கிற இந்த இதை அதோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வரும். அடிப்படையில் நீங்கள் வந்து அது உண்மையா பொய்யாங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் வரும். நம்ம உண்மையின் பக்கம்னும் முடிவு பண்ண வேணாம், அது பொய்யா இருக்கும்னு நம்ம முடிவு பண்ண வேணாம், என்னன்னு போய் தெரிஞ்சுக்கணும்னு வரும் இல்லையா. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா லிட்டராக ஒரு வேட்டையாடப்படுற ஒரு முயல் எப்படி இருக்கு, அதோட பார்வை எப்படி இருக்கு, என்னால் அப்படி தான் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியுது. அவங்க கையெல்லாம் நடுங்குது. அவரோட மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தாய்மாமா இருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப நேரம் அவங்களால பேசவே முடியல. அவங்களுக்கு வந்து பதறுது, கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு. எனக்கு அப்போ நான் வந்து அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன், அவங்க பேச முடியல. சரி, யாராவது அட்வொகேட் உங்களுக்கு நீ யார் கூடயாவது தொடர்பு பண்ணீங்களா, யாராவது அட்வொகேட் கிடைச்சாங்களா, என்ன நடந்துச்சு, வெளியில் என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு, என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல.
ஏன்னா அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான். ஏன்னா வெளியில் வந்தால் மீடியா அவங்க முகத்தை பிடிச்சிரும், படம் பிடிச்சிருங்கிறதுனால அவங்க உள்ளே இருக்காங்க. டிவியை போட்டால் எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து இவங்க வந்து உளவாளி உளவாளி உளவாளின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து எங்கே யாரை எப்படி ரீச் பண்ணுறேன்னே தெரில. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து காரில் அவங்கள வந்து அவங்க தாய் மாமாவையும் அந்த அவங்க ஒய்ஃபையும் பின்வாசல் வழி அவங்கள கூட்டிகிட்டு போய் திருச்சி வரைக்கும் போய், அதிராம்பட்டினத்துலேருந்து திருச்சி போய், திருச்சியில் அட்வொகேட் அப்புறம் எஸ்விஆர் கூட தொடர்பு பண்ணப்போ தான் அந்த இவங்க அட்வொகேட் கென்னடி, அவர் நிறைய இந்த மாதிரி மனித உரிமை சார்ந்த வழக்குகள்லாம் எடுக்கிறாரு. அவரோட ஆஃபீஸ்க்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன். அது வரைக்கும் அவங்களுக்கு போகிறதுக்கு கூட வெளியில் எப்படி போகிறதுன்னே தெரியல. இப்போ நம்மளால் வந்து இப்போ நான் ஃபீல்டுக்கு போகாமல் இங்கேயே உட்காந்துருந்து ஒரு ஒரு டெஸ்க் ஸ்டோரி நான் பண்ணியிருந்தேன். ஃபோன் ஓகே பாகிஸ்தான் உளவாளியா ரைட்டு இதெல்லாம், அதுவும் அவங்க எப்படி சந்தேகம் வராமல் இருக்குன்னே தெரியல. அதுக்கு அந்த ஒரு பாகிஸ்தான் உளவாளின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து இந்த கூகுளில் ஈஸியாக கிடைக்கும்ல நம்மளோட இராணுவ தளவாடங்கள், அந்த புகைப்படங்கள் எல்லாம் அவர் சிடியில் வச்சுருந்தாருங்கிறது தான் அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம். இதை வச்சே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த கென்னடி கிட்ட அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் வந்து வழக்கு நடந்தது. இப்போ அவர் பெயிலில் கிடச்சி வெளியிலலாம் வந்துட்டார். இது வந்து நான் நீலம் சார்பாக நடந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் நான் ஒரு அரங்கில் நான் வந்து இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு அரங்கில் வந்து அவர் ஹென்ரி டிஃபைன் நடத்தின ஒரு மனித உரிமை பயிலரங்கில் வந்து அவர் வந்திருந்தார், தமிழ் மன்சாரி. நான் ரொம்ப வருஷம் கழித்து அவரை அப்போ மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் நீலம் ஆஃபீஸ்க்கு அவங்க அம்மா ஒய்ஃபு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்தி மீண்டும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம். இது நம்ம ஃபீல்டுக்கு போகிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அது ரொம்ப பேசிக்கான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் யாரையாவது காப்பாற்ற கூட முடியும். ஒரு ஜேர்னலிஸ்ட்னா வந்து ஒரு சாதாரண கிடையாது. நீங்கள் வந்து அது இந்த ஃபீலிங் இருக்குல்ல, இதை வந்து நான் எப்படி அவங்களுக்கு அவங்கள நாங்கள் அந்த காரில் கூட்டிகிட்டு போய் அவங்கள அந்த அட்வொகேட்டை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வந்தப்போ எனக்கு ஒரு மன நிறைவு கிடச்சில்ல, அது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் வெறுமனே ஒரு மெக்கானிக்கலாக ஒரு ஒர்க்கை பண்ண முடியும்? இதே தான் வாட்சாத்தி வந்து நம்ம அங்கே போனால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன நடந்தது 92 அந்த பாலியல் வன்கொடுமை வந்து நடந்துங்கிற கதை வந்து நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த பெண்களோட கண்களை பார்க்கணும், அவங்க கைகளில் இருக்க அந்த நடுக்கத்தை பார்க்கணும். அவங்க வந்து அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, அந்த சைலன்ஸ் தான் அவங்களோட செய்தி. அந்த சைலன்ஸை வந்து நீங்கள் பார்க்கல, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் சிவகாசி ஸ்டோரி பற்றி நிறைய பேர் ஒரு தொழிலாளர் பர்ஸ்பெக்டிவ்லாம் சொன்னாங்க. நான் வந்து சிவகாசிக்கு வந்து ரொம்ப அடிச்சு பிடிச்சி அது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லணும். ஒரு மரண வேகத்தில் நான் வந்து திடீர்னு அங்கே டிவியில் அந்த பட்டாசு ஆலையில் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தோடனே அந்த எடிட்டர் வந்து நீங்கள் உடனே கிளம்பணும், ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னு சொன்னோன்னே நான் 2 வீலரை எடுத்துகிட்டு, ஒருத்தர் சுகிதா இருந்தாலும், சுகிதா உங்களுக்கு தெரியல நியூஸ் 7ல், அவன் எனக்கு ஏர்போர்ட்டுக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு வரா, என் தங்கச்சி வந்து ஒரு பேக்கில் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு வராங்க, நான் வந்து அவ்வளோ வேகமாக அந்த 2 வீலரை ஓட்டிட்டு ஏர்போர்ட் போகிறேன். இப்படி வந்து நான் போய் சிவகாசியில் அதிகாலையில் போய் அந்த கால் வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு, அந்த கருகிய உடல்களோட ஸ்மெல் இருக்குல்ல, அதை என்னால் கடந்து வரவே முடியல. அதை வந்து இப்போ அதை வந்து நான் என்னோட முதல் வரியே வந்து இந்த கட்டுரையில் வந்து அந்த தசைகள் கருகின அந்த நெடியை பற்றி தான். ஏன்னா அது என்னை அவ்வளோ பாதர் பண்ணுச்சு. ரொம்ப காலத்துக்கு வந்து அது என்னை மைண்டை துன்புறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயம்ன்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியான ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு மக்களோட வரணும். வெறும் பிரச்சனை மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய கதைகள் கேட்கணும் நம்ம மக்கள்கிட்ட. ஒரு ஜேர்னலிஸ்ட்னா வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரியான நம்ம எக்ஸ்பர்ட்ஸை வந்து போய் அவங்கள போய் பார்த்து நாள் ஃபுல்லாக நான் ஒரு 4 லைன் கோட்டுக்கு நாள் ஃபுல்லாக நான் வந்து அவங்ககிட்ட பேசுவேன். வசனி தேவி மேடம் கிட்ட வந்து ஒரு கல்வி
சார்ந்து ஒரு போட்டோ எடுக்க போனப்போ, நீ 4 லைன் தான் எழுத போகிற, எதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் கோச்சிக்கிட்டாங்க, அவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க என்கிட்ட. நீ எழுதுகிற 4 லைனுக்கு நீ ஏன் எனக்கு 4 மணி நேரம் நீ உட்காந்து இவ்வளோ. அதுதான் என்னோட லேர்னிங். நான் வந்து இப்போது கல்வித்துறையில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, மாற்றம் இருக்குதுன்னு நான் வந்து புத்தகங்களில் ஒரு புத்தகம் வாசிக்க முடியும், 2 புத்தகம் வாசிக்கணும். பட் பல புத்தகங்கள் வாசித்து பல ஆராய்ச்சிகள் பண்ண நான் ஒரு எக்ஸ்பர்ட் கூட ஒரு நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அந்த அத்தனை புத்தகங்களையும் அந்த பெர்ஸ்பெக்டிவையும் வந்து நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து சமம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டைமை வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸோடையும் மக்களோடையும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் இங்கே ரொம்ப வலியுறுத்தி சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் நிறைய மாறிடுச்சு. ஆனால் நான் வந்து பூமர்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, நியூ மீடியாவை வந்து நிராகரிக்கிற ஒரு நிறைய பேர் நிராகரிப்பாங்க. அந்த காலத்தில் மீடியா எப்படி இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படின்லாம் எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு பிரிண்ட் வந்து என்னோடய ஃபேவரெட் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரையை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மனசுக்கு நெருக்கமாக இருக்குங்கிறது. அதே அளவு ஈடுபாட்டோடு நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 24 ஹவர்ஸ் ஜாபாக பண்ணியிருக்கேன். அதே இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் மீடியாலையும் வந்து எழுதியிருக்கேன். ஆனால் விஷயம் என்னென்னா, மீடியா வந்து டெக்னாலஜி அப்டேட் ஆக ஆக மீடியா வந்து டெக்னாலஜிக்கலாக மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த ஜேர்னலிசம் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே அடிப்படையானதான். அப்படி மனிதர்களுக்கு அறங்கிறது அடிப்படை, அற விழுமியங்கள் எவ்வளோ அடிப்படையானதோ அதே தான் ஜேர்னலிசம்க்கும். அதோட ஃபார்ம்ஸ் மாறலாமே தவிர அதோட எத்திக்ஸ் வந்து மாறாது. நீங்கள் எங்கேயுமே வந்து நமக்கான ஸ்பேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி, இப்போ டெலிவிஷன் மீடியாலையுமே வந்து எல்லாமே ஒப்பீனியன். ஏன் இவ்வளோ ஒப்பீனியன் சொல்கிறாங்க? எல்லாமே ஒப்பீனியன் தான் கேட்குறாங்களே. டிபேட்ஸ், இவ்வளோ டிபேட்ஸ் பண்ணுறாங்க. அந்த டிபேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே யார் அவங்கனே தெரில. இந்த ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்களாலே தெரில. இதே தான் வந்து இன்றைக்கி பிரிண்ட்டும் வந்து இந்த சோஷியல் மீடியா, நான் எப்போவுமே சொல்கிறது, பிரிண்ட்டை பார்த்து டெலிவிஷனும் டிஜிட்டல் மீடியாவும் ஓரளவுக்கு இந்த அனலிட்டிக்கல் ஜேர்னலிசமை கற்றுக்கணும் அப்படின்றது. ஆனால் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த அவசர கதியிலான ஒரு ஜேர்னலிசம் ஒர்க் இருக்குல்ல, அதை பார்த்து பிரிண்ட் எல்லாம் கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உல்டாவாக நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அவசரம் எதை நோக்கி போயிருக்கு அப்படின்னா 3 விதமான சிக்கல்களை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கு. ஒன்று ஃபேக் நியூஸு, இன்னொன்று நான் நியூஸு, இன்னொன்று பெய்ட் நியூஸு. இந்த ஃபேக் நியூஸ் பற்றி இந்தியா தான் நம்பர் 1 வந்து குளோபல் ரிப்போர்ட், ரிஸ்க் ரிப்போர்ட்டில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2024 கொடுத்த ரிப்போர்ட் படி நமக்கு வந்து கடுமையான நோய்கள் இல்லை வந்து ஊழல் இதெல்லாம் வந்து நம்மளோட பிரச்சனை கிடையாது. எது ரொம்ப இந்தியாவோட தீவிரமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் வந்து இன்றைக்கி வந்து தீவிரமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க நீங்கள் எது ஃபேக் நியூஸ்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து நிலைமை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, முந்தியெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தனியாக இருக்கும், அட்வர்டோரியல்ஸ் தனியாக இருக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றின செய்தி அப்படின்னா அது கிளியராக அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு நமக்கு தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், மார்க்கெட்டிங் தனியாக இருக்கும், எடிட்டோரியல் போர்டுக்குள்ளே அவங்க வரவே முடியாத ஒரு சூழலாக இருந்தது. இன்றைக்கி வந்து எடிட்டோரியல் போர்டை இப்போ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதே மார்க்கெட்டிங் டீமோட உட்காந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ அதனால நிறைய நான் நியூஸ், செய்தி அல்லாதவைகள், ஃபேக் நியூஸ் ஒன்று, செய்தி அல்லாதவைகள்லாம் செய்தி ஆகிற ஒரு மோசமான காலகட்டமும் இருக்குது. அது குறிப்பாக வந்து இப்போ இந்த அத்திவரதர் செய்தி பார்த்துருப்பீங்கல்ல, அது எவ்வளவு, அதுக்கு ஏன் இவ்வளோ எல்லா பத்திரிகைகளும் எல்லா தமிழ் இங்கிலீஷ் நாளிதழ்களும் வந்து ரொம்ப விரிவாக அத்திவரதர் பற்றி ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பக்கம். இன்னும் 5 minutes தான் சார். இல்லை நீங்கள் பேசுங்க, ஃப்ரீயாக பேசுங்க. நன்றி நன்றி. சார் ஒரு நிமிஷம், சாரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். சார் இல்லை சார், எப்படியுமே எல்லாருக்குமே டைம் ஆயிடுச்சு. நன்றி.
ஸோ இந்த செய்தி அல்லாதவைகளை வந்து செய்தியாக்குற ஒரு போக்கு இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கு. பெய்ட் நியூஸ் வந்து இன்னைக்கு நம்ம 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த பெய்ட் நியூஸ் வந்து எப்படி குறிப்பாக வட மாநிலங்களில் எல்லா செய்தி சேனல்களும் மெனு கார்டு போட்டு வந்து கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. இப்போ ஒரு நாளுக்கு வந்து இத்தனை லட்சம், அரை நாளுக்கு இத்தனை லட்சம். இது வந்து ஜேர்னலிஸ்ட் சாய்நாத் வந்து இதை பற்றி ஒரு ரீசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பெய்ட் நியூஸ் வந்து எது நியூஸு எது வந்து காசு கொடுத்து அவங்க போட வச்சுருக்காங்கங்கிற டிஃப்ரென்ஸே வந்து இன்னைக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவிசம்னு நம்ம தெரிஞ்சது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆக்டிவிசம் ஆயிடுச்சு. ஜேர்னலிசம்னு நம்ம தெரிஞ்சது வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தது சோஷியல் மீடியா ஜேர்னலிசம் ஆயிடுச்சு. பாலிடிக்ஸ்ன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தது சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மீடியா சார்ந்ததாக மாறினதுனால நிறைய வந்து இந்த இதில் முன்னுரையில் சொல்லியிருக்க மாதிரி அனலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவே வந்து நமக்கு இல்லை. இப்போ ஒரு டேர்ம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா? எங்கள் ஜென்ரேஷன் தெரியல, ஸ்லாக்டிவிசம் அப்படின்னு இருக்குது. நிவேதா தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸ்லாக்டிவிசம் என்னென்னா, ஆக்டிவிசம் நமக்கு தெரியும், ஸ்லாக்கர் ப்ளஸ் ஆக்டிவிசம். அது ஸ்லாக்கர்னா என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் அதை குறிக்கிறது. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜேர்னலிசமாக இருக்கலாம், பாலிடிக்ஸாக இருக்கலாம், ஆக்டிவிசமாக இருக்கலாம், இந்த மூணும் சேர்ந்து இது இன்னைக்கு எப்படி இயங்குது அப்படின்னா அதை வந்து ஸ்லாக்டிவிசம்ன்ற டேர்ம் வந்து காயின் பண்ணுறாங்க. அப்போ அதோட தமிழ் படுத்தணும் அப்படின்னா ஒரு சோம்பேறி செயற்பாடு, ஒரு சோம்பேறி சமூக செயற்பாடு, சோம்பேறி அரசியல், சோம்பேறி ஊடகவியல், இதழியல் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து காயின் பண்றாங்க. இந்த என்னன்னா இது வந்து கடுமையான பாதிப்புகளை வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்துது. இந்த சோம்பேறித்தனத்தோட நம்ம செய்யற இந்த ஆக்டிவிசம் இருக்குல்ல, ஜேர்னலிசம் இருக்குல்ல, இது வந்து சமூகத்துல வந்து ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு மோசமான ஒரு போக்கை உருவாக்குறதோட இந்த மக்கள் கூட்டத்துக்கு என்ன இந்த ஸ்லாக்டிவிசம் பண்ற இந்த மக்கள் கூட்டத்துக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்குன்னா, அது ஒரு மனநோயினே வந்து அதை அவங்க வகைமைப்படுத்துறாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு போலியான ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒரு விக்டிம் இருக்காங்க அப்படின்னா அந்த விக்டிமை வந்து நீங்கள் உங்களோட டிபியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் இந்த கொடுமைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுட்டதா நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குது இல்லை, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்லாக்டிவிசம். அந்த உணர்வு வந்து உங்களை வந்து ஆற்றுப்படுத்துறதுனால நாம் அந்த பிரச்சனையோட ஒரு தீவிரத்தன்மையை அதை வந்து டைல்யூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் போய் அந்த பிரச்சனையை அழித்தொழிப்பதற்கான எந்த முயற்சிகளையும் இந்த ஜென்ரேஷன் வந்து எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த ஸ்லாக்டிவிசம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான போக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. இது வந்து இன்னைக்கு மீடியாவில் இருக்குது, எல்லா துறைகள்லையுமே வந்து இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கத்தினால சோஷியல் மீடியானால நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஃபீல்டில் நீங்கள் ஆக்டிவாக இருந்துட்டு சோஷியல் மீடியாவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அப்படி இல்லாமல் என்னோட முழு ஆற்றலையும் வந்து நான் சோஷியல் மீடியாவில் செயல்படுறதன் மூலமாகவே வந்து சமூக போராளியாக மாறுவேன், ஒரு ஊடகவியலாளராக மாறுவேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப எதிரான ஒரு போக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஜேர்னலிஸ்ட்க்கு தான் நான் வந்து இங்கே என்னோட இறுதி விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ குப்பைகள் வந்து நம்மளை சுற்றி இருந்தாலும் அதுக்கு இடையில வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று நம்ம ஒரே ஒரு ஸ்டோரி பதிவு பண்ணாலும் அதுதான் வந்து ஒரு ஒளி, அதுதான் வந்து சமூகத்துக்கு ஒளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஒளியாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ரொம்ப நன்றி வாய்ப்பு.